தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியானது நன்றி திருப்பலியாக சேவியர் விக்டோரியா மேரி குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காகவும், சாண்ட்ரா கேத்ரின் மேரி குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காகவும், மரி அருள் ஜெசிந்தா குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காகவும், ஆலிஸ் சந்தியா செவி அவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவனுக்கு எதிராக நாம் செய்த பாவங்கள், குறைகள், குற்றங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே நாம் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை முதல் வாசகம். தீயோர் தாம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அவர்களது இரத்தப் பழி உன்மேல் சுமத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறைவசனங்கள் 7-9 முடிய. ஆண்டவர் கூறியது: மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாயினின்று வரும் வாக்கை கேட்டு போவதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். தீயோரிடம் நான், ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அத்தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவரை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் குற்றத்திலேயே சாவர். ஆனால் அவர்களது இரத்தப்பழி உன்மேலே சுமத்துவேன். ஆனால் தீயோரை அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்ப வேண்டும் என்று நீ எச்சரித்து அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்கள் தம் குற்றத்திலேயே சாவர். நீயோ உன் உயிரை காத்து கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அங்கே உங்கள் மூதாதையர்
சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். இரண்டாம் வாசகம். அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 8-10 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாயிருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூர்பவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளைகளில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கு இழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் உலகினரை கிறிஸ்துவின் வாயிலாக தம்மோடு ஒப்புரவு ஆக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18 இறைவசனங்கள் 15-20 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்யப்படுபவை அனைத்தும்
விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்து நமக்கு வழங்குகிற நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, காயின் ஆபேல் என்கின்ற தன்னுடைய சகோதரனை கொன்ற பிற்பாடு அந்த பரிசுத்த நீதிமானுடைய இரத்தம் கடவுளது செவிகளுக்கு அது அணுகுகிற போது காயினை பார்த்து உன்னுடைய தம்பி ஆபேல் எங்கே என்று சொல்லி கடவுள் கேட்பதாகவும், நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியா என்று சொல்லி காயின் பதில் மொழி சொல்லுவதாகவும் தொடக்க நூலிலே வாசிக்கிறோம். இன்றைக்கு யாருக்கு காவல் அல்லது யாருக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் கேள்வி வருகிற போது சில நேரங்களில் இந்த ஒரு நவீன காலத்தினுடைய உறவு கலாச்சாரம் என்னை குறித்து பதில் சொல்லுகிறேன், அடுத்தவரை குறித்து எனக்கு தெரியாது, அடுத்தவரை பற்றி நானே அக்கறை கொள்ள வேண்டும், அடுத்தவருக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது என்றெல்லாம் இன்று சட்டம் பேசுகிற உலகமாக இன்றைய உலகம் இருக்கிறது. இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நமக்கு அப்படியல்ல, உறவிலே நிறைந்திருங்கள், உறவிலே மகிழ்ந்திருங்கள், நீங்கள் ஒருவருக்கு பொறுப்பாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்று ஒரு கடன் இருந்திருக்கும் என்று சொன்னால் அன்பு செலுத்துவது மட்டும் கடனாக இருக்கட்டும் என்று சொல்லி 2ஆம் வாசகத்தில் பவுலடியார் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்லுகிற அந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் சற்று உறக்க யோசித்து பார்க்கிற போது இன்றைக்கு 3 வாசகங்களும் நமக்கு இதையே தான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஒருவன் தவறு செய்கிறான், ஆகவே அவன் எப்படியாவது போகட்டும் என்று சொல்லி விட்டுவிட முடியாது, அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அவன் ஒருவேளை பாவம் செய்து தீய வழியிலே போய் அடிவுற நேர்ந்தால் அதை கண்டுகொண்டு சரி செய்யாத பாவம் நம்மை வந்து சேரும் என்பதை முதல் வாசகத்தில் எசேக்கியேல் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது. அதையேதான் நாம் நற்செய்தியிலும் வாசிக்க கேட்கிறோம். நற்செய்தியில் இதோ ஒருவன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் நீங்கள் அந்த பாவம் செய்கிற அவர் தனித்திருக்கிற போது அவருடைய குற்றத்தை நீ தவறு செய்திருக்கிறாய், பாவம் செய்கிறாய் என்று சொல்லி அதை குறித்து காட்டுங்கள். அவன் ஒருவேளை நீங்கள் சொன்னதை குறித்து அவன் விசனப்பட்டு மனம் திரும்பினால் சந்தோஷம். ஆகவே எச்சரிக்கை விடுக்கிற போது நல்வழிப்படுத்துவதற்கான தனித்து பேசி உரையாடி அவர்களை நல்வழிக்கு கொண்டு வருகின்ற முதல் முயற்சி. 2வது, ஒருவேளை தனிப்பட்ட உங்களது பேச்சை அவன் கேட்கவில்லை என்று சொன்னால் 2-3 பேர் என்கின்ற அந்த உறவுகளின் வழி சென்று அவர்களை அணுகுங்கள். அதற்கும் ஒருவேளை இந்த கூட்டு முயற்சிக்கு செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் திருச்சபையின் மூலமாக நம்பிக்கையாளர்கள் இவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற அந்த சபையின் மூலமாக நீங்கள் அவரிடத்தில் இருக்கிற குற்றத்திலிருந்து வெளிவர வேண்டும், பாவத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று திருத்த பாருங்கள். அதற்கும் 3வது இப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்கும் அவர்
ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் விலகி இருக்கட்டும் என்று சொல்லுகிற நற்செய்தி படிப்பினைகளை பார்க்கிற போது இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் குற்றம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட குற்ற நிலையிலிருந்து நான் வெளிவர வேண்டும். அதே போல் நான் வெளிவர முடியாத ஒரு சிக்கல் இல்லை. நான் ஏதோ ஒரு மணல் புதை போல இருக்கிற புதைகுழியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த புதைகுழியிலே சிக்கியிருக்கிற அந்த குற்றம் செய்த நபரை, பாவம் செய்த நபரை நான் நல்வழிக்கு கொண்டு வர வேண்டிய அந்த ஆபத்து நிலையிலிருந்து காப்பாற்றுகிற நிலையில் நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லி திருச்சபை சொல்லுகிறது. இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது, நற்செய்தி சொல்லுகிறது, இறைவன் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த நேரத்தில் நீங்களும் நானும் மற்றவர்களுக்கும் சேர்த்து பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். நல்வழிப்படுத்துவதற்கு எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், நான் நன்றாக இருக்கேன் என்று சொல்லி நான் என்னுடைய மீட்பு எனக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதம் என்று மட்டும் போக முடியாது. இது எல்லோருக்குமான, மற்றவர்களும் நல்வழி வந்து அவர்களும் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக மாறிப்போக வேண்டும் என்று சொல்லுகிற இந்த அவாவில் இன்றைக்கு 4 விதமான செய்திகளில் நாம் சற்று உள்வாங்கிக் கொண்டு செயல்பட்டோம் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும். ஒரு 4 நண்பர்கள் சுற்றுலா போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சற்று ஒரு சேலஞ்சிங் என்று சொல்லுகின்ற ஒரு வினோதமான, இன்னும் அதிகமான அளவிற்கு வித்தியாசமான ஒரு சுற்றுலா போகலாம் என்று சொல்லி ஒரு காட்டுப்பகுதிக்கு போகிறார்கள். அங்கு பொட்டவெள்ளியாக இருக்கிறது, அவர்கள் பாழடைந்த ஒரு மண்டபம் இருக்கிறது. அவர்களுடைய அந்த சுற்றுலா பயணத்தில் அங்கு அவர்கள் போய் தங்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு யோசனையில் போகிறார்கள். திடீரென சொல்லி காற்று மழை என்று வருகின்ற அந்த சூழலில் இடி பயங்கரமாக அடிக்கிறது. அதே நேரத்தில் மின்னல் வெட்டு அந்த அளவிற்கு இருக்கிறது. இவர்கள் இனி பிழைக்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு நிலையில் அந்த 4 பேரில் சற்று இவர்கள் பழமைவாதிகளாக இருக்கிறார்கள். ஆகவே பேசிக்கொள்கிறார்கள், நம்ம 4 பேரில் யாரோ ஒரு பெரிய பாவி இருக்கிறான், அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு இந்த நேரத்தில். ஆகவே நாம் இந்த வேட்டைக்கு இது போன்று சுற்றுலாவுக்கு ஒரு தொப்பி போட்டு கொண்டு வந்தோமே, ஆகவே அந்த தொப்பியை ஒவ்வொருவராக நாம் வெளியில் தூக்கி போடலாம். யாருடைய தொப்பி வெளியில் விடுகிற போது மின்வெட்டு பற்று அது அப்படியே தெரிகிறதோ அவன்தான் பாவி, அவனை வெளியேற்றுவோம் என்று முடிவு கட்டுகிறார்கள். ஆகவே முதலாம் அவன் அந்த இடி மின்னல் சமயத்தில் அவன் தொப்பியை போடுகிறான், ஒன்றும் நடக்கவில்லை. 2ஆம் அவன் தொப்பியை போடுக, ஒன்றும் நடக்கவில்லை. 3ஆம் அவன் போடுகிறான், ஒன்றும் நடக்கவில்லை. 4ஆம் அவன் போட்டபோது திடீரென இடி இடித்து மின்னல் தெரிக்கிறது. தொப்பி அந்த வெளிச்சத்தில் அப்படியே ஒரு 1000 வாட்ஸ் பவர் மேலே விழுந்தால் எப்படி வெளிச்சம் வருமோ தெரிகிறது. அவர்கள் முடிவெட்டுகிறார்கள், நண்பர்களாக இருந்தாலும் முன்னால் எல்லோருக்கும் கெடுதி வரப்போகிறதுன்னு சொல்லி அவனை வெளியே தள்ளி விடுகிறார்கள். அந்த 4ஆம் அவன் நாம் தான் பெரிய பாவி போல இருக்கிறது என்று சொல்லி நொந்து வெளியே வருகிறான். வெளியே வந்தவன் சற்று தூரம் போயிருப்பான். திடீரென அந்த பழைய கட்டிடம் மண்டபம் விழுந்து அதில் இருந்த 3 பேரும் செத்து போகிறார்கள். இதில் யார் பாவி? குற்றம் செய்தவர்கள் யார்? இதில் நம்மளே ஒருவன் பாவி என்று சொல்லி வெளியேற்றப்படுகிறவன் அவன் காப்பாற்றப்படுகிறான். நாங்கள் எல்லோரும் உத்தமர்கள் என்று சொல்லி நிம்மதி பெருமூச்சு விட்ட அந்த 3 பேரும் மண்டபம் இடிந்து அவர்கள் அப்படியே கட்டிடத்தில் சமாதி ஆகிறார்கள. இதில் யார் பாவிகள், யார் நல்லவர்? ஆகவே இன்றைக்கு விமர்சனம் என்கிற ஒரு போக்கில் பல பேர் எல்லோரையும் குற்றவாளிகளும் பாவிகளும் என்று சொல்லி முத்திரை குத்துவதில் இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் முனைந்திருக்கிறோம்.
அதனால் என்ன சொல்ல விரும்புகிறோம்? நான் நல்லவன், நீங்கள்லாம் பாவிங்க, நான் மட்டும்தான் நல்லவன், நீங்கள்லாம் குற்றம் புரிந்தவர்கள் என்று சொல்லுகிற இந்த மனப்போக்கு சரி கிடையாது. அன்பு இருந்தால் அப்படி சொல்லுவோமா? பாசம் இருந்தால் அப்படி சொல்லுவோமா? கரிசனை இருந்தால் அப்படி சொல்லுவோமா? ஆகவே இன்றைய வாசகங்கள் இதை நமக்கு எடுத்துரைக்கின்றன. இரண்டாவது, எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆகவே எவன் எப்படி போனால் எனக்கு என்ன என்று சொல்லி நாம் நம்மை மட்டும் தாங்கி அல்லது நமக்கு மட்டும் ஒரு சிறிய ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்டி கொண்டு நம்மை மட்டும் பெரியவர்கள் சொல்லுவதில் எந்த நியாயமும் கிடையாது. அடுத்தவரை அவர்கள் தீவிரான போக்கிற்கு போனாலும் பாவ நிலைக்கு சென்றிருந்தாலும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய முயற்சிகளை, பகிரங்க முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நன்றாக இருக்கிற போது நாம் நன்றாக இருப்போம். அவர்கள் தீமையிலே போகிற போது அந்த அழிவு அதை பார்த்து கொண்டு எப்படி ஒரு பிரச்சனையாக வாழ முடியும்? ஆகவே நாம் அவர்கள் எப்படியாவது போகட்டும் என்று சொல்லி கண்களை மூடிக்கொண்டிருக்க முடியாது. அவர்கள் செல்லுகிற பாதை தவறு என்பதும் அதுபோல் சூழலிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்தாக வேண்டும். அதுவும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கான ஒரு பண்பாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஒரு ஆசிரியர் இந்த கொரோனா டைமில் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்களே, அதுபோல் நிலையில் ஒரு பிள்ளையை பார்க்கிறார். அவன் அங்கு அதிகமாக தட்டாம்பூச்சிகள் இருக்கிறதை பார்த்து அந்த சிறுவன் தட்டாம்பூச்சியை எடுத்து நாம் சிறு பிள்ளையில் விளையாடினது போல் அவனும் அதனுடைய அந்த வாளில் ஒரு கயிற்றை கட்டி அதில் ஒரு இலையையும் கட்டி அது எப்படி ஓடப்போகிறதுன்னு சொல்லி பார்க்க ரசித்து அந்த தட்டானும் மேலே போகிற போது கட்டப்பட்ட நூல், கட்டப்பட்ட இலை இதன் மூலமாக தத்தளித்து கொண்டிருக்கிறதை பார்த்து அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்த அந்த ஆசிரியர் அவனிடத்தில் வந்து, டேய் நல்லா இல்லைடா, இது போல் ஏன் அந்த பூச்சியை இம்சை செய்கிற? தட்டான் ஃப்ரீயாக விடு, அது போய் பறந்து போகட்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அவனோ இல்லை எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி விடாப்பிடியாக இருக்கிறான். சரி, ஆசிரியரும் சளைத்தவரில்லை, எப்படியாவது அவனை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவனிடத்தில் சொல்லுகிறார். பாருப்பா, நீ இப்போ இது போல இந்த தட்டானை சித்திரவதை செய்தா அடுத்த ஜென்மத்தில் நீ தட்டானா பிறப்ப. இப்போ தட்டாம்பூச்சி போல நீ போகிற போது இந்த தட்டாம்பூச்சி உன்னை போல சிறுவனாக அது மனிதனாக பிறப்பெடுக்கும். அப்போது அந்த மனிதனாக பிறக்கிற இந்த தட்டாம்பூச்சி தட்டானாக இருக்கிற உன்னை தேடி கண்டுபிடித்து இது போல சித்திரவதை செய்யும். ஆக விட்டுவிடு ராஜா, ஏன்னா உனக்கு இந்த வம்பு என்று சொல்லுகிற போது சற்று யோசித்த பையன் ஆசிரியரை பார்த்து சொன்னானா, நீங்கள் சொல்கிறது சரின்னு சொன்னால் இது நான் சொல்கிறதும் சரி. முன்ன ஜென்மத்தில் இந்த தட்டாம்பூச்சி சிறுவனாக இருந்து தட்டாம்பூச்சியாக இருந்து என்ன சித்திரவதை பண்ணதுனால தான் இப்போ கடவுள் அதை சித்திரவதை செய்வதற்காக வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். இப்படி ஏட்டிக்கு போட்டியாக பேசிக்கொண்டிருந்தால் எப்படி? சில நேரங்களில் அடுத்தவர் செய்கிற குற்றங்களை, தீமைகளை அல்லது பாவங்களை சுட்டி காட்டினால் திரும்ப நமக்கு ரிவர்ஸ் அடிக்கிறது போல சில பேர் நம்மை ஒரு வேண்டாத விருந்தாளியாகவும் ஒரு பகைவனாகவும் நம்மை வெறுத்து ஒதுக்குகிறதை நாம் பார்க்கிறோம். நல்லவர்களுக்கு காலம் கிடையாது. உன் வேலையை பார்த்துட்டு போ என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆகவே எதற்கு இந்த வம்பு என்று சொல்லுகிற நிலையில் இன்றைக்கு திருச்சபை அதிகாரம் படை திருச்சபையாக இருக்கிறது. எப்படிப்பட்ட அதிகாரம்? எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ விண்ணுலகில் அவை மன்னிக்கப்படும், அனுமதிக்கப்படும். நீங்கள் எதை தடை செய்கிறீர்களோ அவை தடை செய்யப்படும் என்று சொல்லுகிற போது கடவுள் இப்படிப்பட்ட ஆசிரை மன்னிப்பு என்கிற ஆசிரியராக திருச்சபையின் மூலமாக கொடுக்கிறார்.
ஆகவே மனம் திரும்புவதற்கான செய்தி கொடுக்கப்படுகிறது, வேண்டுதலுக்கான செய்தி கொடுக்கப்படுகிறது. வேண்டுகிற போது ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். 2-3 பேர் நம்பிக்கையோடு இங்கு ஜெபிக்கிறவங்க மத்தியிலே இருக்கிறேன். அப்படிப்பட்ட இது நம்பிக்கையாளர்கள் கடவுளை மையமாக வைத்திருக்கிற நம்முடைய இந்த திரு அவையில் ஒருவர் ஒருவருக்கு நாம் எவரையும் அழிவுற விட முடியாது. ஆகவேதான் இந்த கரிசனையில் ஒருவர் ஒருவருக்கு எச்சரிக்கையை கொடுத்து அவர்கள் நல்வழிப்படுத்த முயற்சிக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஏடாகூடமான நிலையில் இருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டும். நமது நல்லமைக்குதானே சொல்லுகிறார்கள், நாம் நன்றாக திரும்பி வாழ வேண்டும் என்பதானே சொல்லுகிறார்கள். அம்மா சொல்லுகிறார்களே, அப்பா சொல்லுகிறார்களே, பெரியவர் சொல்லுகிறாரே, குருவானவர் சொல்லுகிறாரே. உணர்ந்து கொண்டு மனம் திரும்பினால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இறுதியாக தனிப்பட்ட பேச்சிற்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள். 2-3 பேர் சேர்ந்து பேசினாலும் அதற்கும் தயாரில்லை என்று சொல்கிறார்கள். திருச்சுவை சொன்னாலும் அதற்கும் அவர்கள் ஒத்து வரவில்லை. பிறகு இன்றைக்கு நற்செய்தி சொல்லுகிறது, செவி சாய்க்காவுடில் வேற்று இனத்தார் போலவும் வரிதுண்டுவோர் போலவும் 3ஆம் மனுஷனாக அவன் போகட்டும் என்று சொல்லி விட்டுவிடலாம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இயேசுடைய மனநிலையோடு இன்றைக்கு யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்ன அது? இயேசு பாவத்தை வெறுத்தாரே தவிர பாவி அல்ல. ஆகவே இன்றைக்கு நிலைமை சற்று கடினமாக இருந்தாலும் நாம் பாவத்தையும் குற்றங்களையும் வெறுத்து அந்த பாவ நிலையில் இருக்கிறவர்கள் அவர்கள் மீது இன்னும் அதிகமான கரிசனையை வைத்து அதிகமாக அவர்களுக்காக ஜெபித்து பிரயாசை எடுத்து நிறைய முயற்சிகளை எடுத்து அவர்களுக்கு நாம் சொல்லுவது ஒரு எரிச்சலாக இல்லாமல், எரிச்சல் மூட்டாமல் பக்குவமாக உறவு நிலைகளை இன்னும் அதிகமாக அவர்களுக்காக நாம் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு அவர்களை நல்வழிக்கு கொண்டு வருகின்ற நிலையில் முத்திரைக்குத்தருளாக இருக்க மாட்டோம், பாவி என்று சொல்ல மாட்டோம். அவன் மனம் திரும்ப வேண்டியவன், நல்ல காலம் அவனுக்கும் உண்டு, அவனும் நல்லவனாக மாறுவான். கடந்த வாரங்களில் மோனிக்கம்மாளுடைய கண்ணீர் பல ஆண்டுகளுக்கு பிறகு பதிலளிக்கப்பட்ட அகஸ்தினாருடைய மனமாற்றத்தை நம்முடைய திருச்சபைக்கு சொல்லித்தரவில்லையா? அதுபோல் காலம் கனியும், பொறுமையாக இருப்போம். தீமையான வழியிலும் குற்றங்கள் பாவங்கள் என்று சொல்லி மலிந்து போய் கொண்டிருக்கிற குடாரத்தில் இருக்கிறவர்களும் மனம் திரும்புவார்கள். ஆனால் நாம் எச்சரிக்கை விடுப்பதும் நல்வழிப்படுத்த அவர்களுக்காக ஜெயிப்பதும் முயற்சிகளை மேற்கொள்வதும் கட்டாயமாக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது. ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகள் தூய ஆவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய
சகோதர சகோதரிகளே, இந்த பொது மன்றாட்டுகளின் வழியாக நாம் நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே ஏறெடுப்போம். இறைவன் நமக்கு கனிவாய் செவிசாய்ப்பார் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இந்த மன்றாட்டுகளிலே நாம் இணைவோம். அன்பின் இறைவா, இஸ்ராயல் மக்கள் சரியாக வாழ இறைவாக்கினரை காவலாக ஏற்படுத்தியது போன்று இன்று எங்களது நேரிய வாழ்விற்காக நீர் வழங்கியுள்ள திரு அவையின் தலைவர்கள் உமது வார்த்தைகளை இறை மக்களாகிய எங்கள் மனங்களில் விதைத்து எங்களது ஆன்மீக வளர்ச்சிக்கும் சரியான சாட்சிய வாழ்வதற்கும் வழி நடத்திட அருள் பொழிந்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதே தலையாய கடன் என்று கூறும் அன்பு இறைவா, திருச்சட்டத்தின் நிறைவாகிய அன்பை தாங்கள் தாராளமாக ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு எவருக்கும் தீங்கிழைக்காமல் தகாத பாவங்களிலிருந்து விலகி வாழ்ந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்களுக்கு எதிராக குற்றம் புரியும் எங்கள் சகோதர சகோதரிகளின் தவற்றை சுட்டிக்காட்டி அவர்கள் திருந்திடும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்து அவர்களை முழுமையாக மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை அளித்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். 2 அல்லது 3 பேர் உமது பெயரால் கூடியிருக்கும் போது அவர்கள் மத்தியில் வந்துரையும் அன்பு இறைவா, இதோ இந்த ஞாயிறு திருப்பலியில் நம்பிக்கையோடு உம் திருமுன் கூடி வந்துள்ள எங்கள் அனைத்து விண்ணப்பங்களையும் ஏற்று உம் திருவுளப்படி வழி நடத்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே மௌனமாக மன்றாடுவோம். இரக்கம் மிகுந்த தந்தையே, நாங்கள் இப்பொழுது ஏறெடுத்த இந்த மன்றாட்டுகள் நீர் அனைத்தையும் தருவீர் என்ற உண்மையான விசுவாசத்தோடு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தாய் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தாய் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. சகோதர சகோதரிகளே, என்னுடைய முழுதுமான பணி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளின் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும்
உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளிகளாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களிப்புடன் கொண்டாடி ஆர்ப்பரித்து ஆடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்பை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையும் மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணியின் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா,
இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய சேவியர் விக்டோரியா மேரி, சாண்ட்ரா கேத்ரின் மேரி, மரிய அருள் ஜெசிந்தா, ஆலிஸ் சந்தியா ஜெமி ஆகியோருடைய கருத்துக்களுக்காகவும், மேலும் இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய தேவைகளையும் கண்ணோக்கி இருளும். உமது இரக்கத்தினாலே ஒவ்வொருவருக்கும் தேவையான அருளையும் ஆற்றலையும் அவருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை நீ நிறைவாக வழிநடத்தி காத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையின் நினைவு கொண்டிருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு ஒரு திருமுகவலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எப்பங்கின் பாதுகாவலர் புனித பவுலடியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு ஒழித்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் தேர்ந்தெளி வர நான் தகுதியேற்றுவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். என் ஆன்மா கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை ஆட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தூய்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பாரகதியின் நீரம் உம்மை வாழ்த்தவே, வருக இந்தன்போடு என்னை ஏவிடும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகம் இருந்தாலும் உண்ணும் நம்பிக்கையாளர்களுக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்க